ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் டெட் 2026 நடைபெற்ற தமிழ் எக்ஸாமுக்குரிய பதில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வினாயன் 31. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் அடியில் கொடுத்தோர் என்னும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பினை தேர்க. இதில் கொடுத்தோர் அந்த ஓர் அப்படின்ற ஓசையில் முடிகிறனால இது வினையை கொண்டு முடியிருக்கு. அதனால் வினையாள்னியும் பெயர் ஓர் அர் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வினையாள்னியும் பெயர். அதே மாதிரி பெயரை கொண்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ வினாயன் இதுலேயே 33ல் மூவர்னு சொல்லி வந்திருக்கு. இதை பிரிக்கும் போது 3 கூட்டல் இவ் கூட்டல் அர்ன்னு சொல்லி வரும். ஆனால் இங்கே வரும்போது அது எதுவாக வரும்னா பலர்பால் வினைமுற்றா வரும். அதே வினையை கொண்டு வந்துச்சு அர் ஓர் இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வினையாள்னியும் பெயராக வரும். இதற்கான பதில் பி. புத்தகத்தில் பக்க எண் 33 9ஆம் வகுப்பில் இதற்கான பதில் இருக்குது. அடுத்த வினா 32. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ. புத்தகத்தில் பக்க எண் 56 6ஆவது வகுப்பில் இருக்குது. அடுத்த வினா 33. மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத அமைப்பு முறை. இதற்கு ஆன்சர் சி. 3 கூட்டல் இவ் கூட்டல் அர். இதற்கான பதில் புத்தகம் 11ஆம் வகுப்பில் பக்க எண் 71 இருக்குது. பொன்னகர் இலக்கண குறிப்பு தருக. பொன்னை உடைய நகர். அதனால தான் ஐ அப்படின்றது வேற்றுமை உருபு. நம்மளுக்கு இந்த இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னா மறைஞ்சு அதற்குரிய நம்மளுக்கு பயனையும் பொருளையும் கொடுக்கறனால இது 2ஆம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்த வினா 35. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவிற்கான மாத்திரை என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் சி. அரை மாத்திரை. புத்தகத்தில் இதற்கான பதில் பக்க எண் 16 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி 1 அப்படின்னா குறியில குறிக்கக்கூடியதாகவும் 2 மாத்திரை அளவு நெடில குறிக்கக்கூடியதாகவும் 3 மாத்திரை அளவு அளபடியை குறிக்கக்கூடியதாகவும் அமையும். அடுத்ததா வினாயன் 36. பகைவன் என்றாலும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி. பகைவன் கூட்டல் என்றாலும். இதில் அந்த நே அப்படின்றது மட்டும் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னு கூட்டல் ஏவா பிரிஞ்சிருக்கு. அப்போ பகைவன் கூட்டல் என்றாலும். இதற்கான பதில் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் பக்க எண் 50 இருக்குது. அடுத்த வினா 37. வல்லினம் மிகும் இடங்களில் ஒன்று. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ. உவமை தொகை. புத்தகத்தில் 9ஆம் வகுப்பில் பக்க எண் 143. அடுத்த வினா 38. 8 பொருளில் வரும் இடைச்சொல். ஆப்ஷன் டி. ஓ தான் இதற்கான சரியான பதில். இது புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு பக்க எண் 140. அடுத்த வினா 39. குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. வினைத்தொகை. 3 காலத்தையுமே நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா காட்டும் மறைமுகமாக. குவி மொட்டு குவியும் மொட்டு குவிகின்ற மொட்டு குவிந்த மொட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா 3 காலத்தையும் மறைமுகமாக காட்டும். இதற்கான புத்தகத்தில் பதில் 9ஆம் வகுப்பு பக்க எண் 190. அடுத்த வினா 40. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7ஆவது உறுப்பாக வரும் புறந்துறுப்பை எவ்வாறு அழைக்கலாம்? ஆப்ஷன் சி. எழுத்துப்பேறு. இதற்கான பதில் புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு பக்க எண் 142. அடுத்த வினாயன் 41. ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியலுகரம் எது? இதற்கான பதில் சி மட்டும்தான். நெடில் தொடர் குற்றியலுகரம். புத்தகத்தில் 7ஆவது வகுப்பு பக்க எண் 18. அடுத்த வினாயன் 42. கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் எது? இதுக்கு ஆப்ஷன் டி. மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். மற்றபடி ஏ பி சி இந்த 3லையுமே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கலவை தொடர். மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இதில் கொண்டிருந்தாலும் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா கலவையாக அங்கனக்குள்ள 2 தொடர்களையும் ஒன்றா சேர்க்கிறது. இதில் எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா மழை கொட்டி கொண்டிருந்தன பகலவன் பள்ளிக்கு நடந்து சென்றான். இதுதான் அங்கே என்ன வரும் அப்படின்னா தனி சொற்றொடராக வரும். அப்போ இதில் கொடுத்துருக்கிறதுலே ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான்.
மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். இதற்கு புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு பக்க எண் 111. அடுத்த வினாயன் 43. பிழைத்த வேல் இது எவ்வகை தொடர் என்பதை குறிப்பிடுக. பிழைத்த வேல் அந்த கடைசியில் என்ன அப்படின்னா எச்சம் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா இத்து கூட்டல் ஆவா பிரியுது. அந்த ஆ வந்தாவே நம்மளுக்கு என்னதான் வரும் அப்படின்னா பெயரச்சமாக தான் இருக்கும். அதோடு சேர்ந்து இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு தொடராக மாறி இருக்கனால தான் இது வந்து பெயரச்ச தொடர். இதற்கு புத்தகத்தில் வந்து 8ஆம் வகுப்பு பக்க எண் 113. அடுத்த வினா எண் 44. கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எது? இதற்கு ஆன்சர் டி. காரண பெயர் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் கருதி வச்சுருப்பாங்க. அப்போனா பறவை, பறக்கிறனால நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே சிறப்பு அப்படின்னா மரங்கொத்தி, இதில் தனியாக இருக்கக்கூடிய பறவை அப்படின்னு சொல்கிறனால இதற்குரிய ஆன்சர் வந்து டி மரங்கொத்தி. புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் பக்க எண் 34. அடுத்த வினா எண் 45. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று. இதற்குரிய ஆன்சர் அப்படின்னா டி வியங்கோல் வினைமுற்று. பக்க எண் 61 8ஆம் வகுப்பு புத்தகத்தில். அடுத்தது வினா எண் 46. கடல் என்பது டேஸ் சீர். இது வந்து நிறையசை. ஏன் அப்படின்னா இரு குறில் ஒரு ஒற்று வந்திருக்கனால நிறையசை. புத்தகத்தில் பக்க எண் 223 9ஆம் வகுப்பு. அடுத்த வினா எண் 47. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கின்றேன். இத்தொடரில் வரும் ஆகு பெயரினை எழுதுக. இதற்கான ஆன்சர் டி கருத்தாவாகு பெயர். அதில் அண்ணா அப்படின்னு சொல்லும் போது அண்ணா எழுதிய நூல்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரும்போது இது கருத்தாவாகு பெயராக இருக்குது. புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு பக்க எண் 65. 48. வினாயன் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை? இதற்கு பதில் ஆப்ஷன் ஏ ஏவல் விடை. புத்தகத்தில் பக்க எண் 118 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அடுத்த வினாயன் 49. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை. இதற்கு புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு பக்க எண் 147. அடுத்த வினாயன் 50. நீள் கூட்டல் உழைப்பு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதற்கு ஆன்சர் டி நீள் உழைப்பு. அந்த இல் கூட்டல் ஊ அப்படின்றது லூவா என்ன பண்ணிடும் அப்படின்னா உருமாறிடும். அப்போ ஆன்சர் இதுக்குரியது வந்து டி நீள் உழைப்பு. இதற்கு புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு புத்தகம் பக்க எண் 26. அடுத்த வினா 51. செற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? செற்றவர் அப்படின்னா கோபம் கொண்டவர், பகைவர் அப்படின்னு அர்த்தம். இதில் கோபம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு செயலுக்கு ஆகி வரனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வினைக்கு ஆகி வரனால வினையாளினியும் பெயர். ஏன்னா கடைசியில் வந்து எப்படி பிரியும், இவ்வு கூட்டல் அர் அப்படின்னு பிரியும். அரு வந்தாலே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒன்று பலர்பால் வினை முற்ற வரணும், இல்லாட்டி வினையாளினி பெயராக இருக்கணும். இதில் வந்து என்ன பொருள் அப்படின்னா கோபம் கொண்டவர் அப்படின்றது தான் பொருள். அப்போ வினையை கொண்டு வந்திருக்கனால வினையாளினியும் பெயர். இதற்கு புத்தகத்தில் வந்து 12ஆம் வகுப்பு புத்தகம் பக்க எண் 56. அடுத்தது வினா எண் 52 பொறுத்துக. இதற்கு புத்தகத்தில் வந்து 10ஆம் வகுப்பு பக்க எண் 214. காக்கென்று அப்படின்னா தொகுத்தல் விகாரம். கண்ணீர்னா கண்ணீர் அப்படின்றது தான் மாறி வந்திருக்கனால இடைக்குறை. உயிமுறை அப்படின்றது இணைத்தொகை. அடுத்து டியில் வந்து மெய்முறை அப்படின்றது வேற்றுமை தொகை. அடுத்த வினா எண் 53. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை. ஏன்னா மறைஞ்சு வந்திருந்தாவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், தொகைன்னு பார்த்துருப்போம். இதே வெளிப்படையாக வந்துச்சுன்னா தொகாவாக மாறிடும். அப்போ இதுக்குரிய பதில் வந்து ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை. இதற்கு புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு பக்க எண் 59. அடுத்த வினா எண் 54. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள சொற்கள். பதில் பி பெயர் சொற்கள் வினை சொற்கள். ஏன்னா நந்தவனம் அப்படின்றது ஒரு பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தின் பெயரை குறிக்கிறனால
இது வந்து பெயர் சொற்கள். அடுத்தது திறந்து, எடுத்து அப்படின்னு வரக்கூடிய செயல்களை, அதாவது வினைகளை சொல்கிறனால வினை சொற்கள் இதில் வந்து அதிகமாக வந்திருக்கு. 6வது புத்தகத்தில் பக்க எண் 26 இது இருக்குது. அடுத்த வினாயன் 55. கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான். புத்தகத்தில் வந்து 8ஆம் வகுப்பு பக்க எண் 21 இருக்குது. அடுத்த வினாயன் 56 பொறுத்துக. 9ஆம் வகுப்பில் பக்க எண் 91 இருக்குது. ஈரறிவு சிப்பியும் நத்தையும். ஓரறிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா புல்லும் மரமும். மூவறிவுன்னு பார்த்தோன்னா கரையான் எறும்பு. 5அறிவுன்னு பார்த்தோன்னா பறவையும் விலங்கும். அப்போ இதுக்குரிய பதில் என்ன அப்படின்னா பி. வினாயன் 57. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 7 இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. அப்போ மெய்யெழுத்துக்கள் வந்து 18 இருக்குது. அப்போ 7 வரிசையும் 18 எழுத்துக்களால் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 126 இருக்குது. அடுத்த வினாயன் 58. பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி. இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பிரிது மொழிதல் அணி. நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு மட்டும்தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக நம்மளுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளே என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா புரிஞ்சுக்குவோம். உவமையை மட்டும் கூறி என்ன பொருள் சொல்லியிருக்காங்களோ அதை நம்மளே புரிஞ்சுக்க வைக்கிறது தான் இந்த பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புத்தகத்தில் வந்து 11ஆம் வகுப்பில் பக்க எண் 54 இருக்குது. அடுத்த வினாயன் 59 பொறுத்துக்க. புறா அப்படின்றது குணுகும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், கூகை குளரும். ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்த வினாயன் 60. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. ஆப்ஷன் பி, பிரிது மொழிதல் அணி. இதுதான் மேலே 58வது வினால இருக்கும். இதற்குரியது வந்து 8ஆம் வகுப்பில் பக்க எண் 45 இருக்குது. நன்றி. இது போல் மேலும் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.